தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் தலைவன் தலைவி திரைப்படம். இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பாக டிஜி தியாகராஜனும் அவருடைய மகன் செந்தில் தியாகராஜனும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. படத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், காளி வெங்கட், மைனா, தீபா சங்கர், பருத்திவீரன் சரவணன், செம்பன் வினோத், பொற்கொடி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு எம் சுகுமார், இசை சந்தோஷ் நாராயணன். பாண்டிராஜ் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். பாண்டிராஜின் இயக்கம் அப்படின்னாலே குடும்ப கதைகள் தான் வரும். அவர் தொடர்ந்து குடும்ப கதைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேட்டர்ன் அதுதான். இந்த படமும் அதே மாதிரியான ஒரு குடும்ப கதை தான். ஆனால் தியேட்டருக்கு வரக்கூடிய சாதாரண ரசிகர்களுக்கானது அல்ல. அவங்க ஒரு வேறு லெவல், நம்ம மக்கள் இல்லை, வேறு மக்களுக்கான ஒரு கதையை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி மதுரை மேலூர் போகிற வழியில் இருக்கிற ஒத்த கடையில் இது வச்சுருக்காரு, புரோட்டா கடை வச்சுருக்காரு. அவருடைய அம்மா தீபா சங்கர், அப்பா பருத்திவீர சரவணன், ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு, தங்கச்சி குழந்தை இருக்குது ரோஷினி. இவர் பொண்ணு பார்க்க போகிறாரு, நித்யமேனனை பார்க்குறாரு. நித்யமேனன் ஓகே சொல்கிறாரு. நித்யமேனனோட அண்ணன் ஆர்கே சுரேஷ், அவருக்கு விஜய் சேதுபதிக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, முன் விரோதம் இருக்குது. ஆனால் என்ன ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் சொல்லலை. அதனால் விஜய் சேதுபதியை பார்த்தோன்னே ஆர்கே சுரேஷ் வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து விஜய் சேதுபதியோட அம்மா சும்மா ஒரு போய் சொல்லிடுறாங்க, WMA முடித்தவன் என் பையன் அப்படின்னா. நித்யா மேனன் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா. ஆனால் ஒரிஜினலாக விஜய் சேதுபதி 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஆனால் நல்ல ஒரு புரோட்டா மாஸ்டர், பெஸ்ட் புரோட்டா மாஸ்டர். பெஸ்ட்டில் புரோட்டாவில் நிறைய வகை வகையாக அவர் செய்கிறதெல்லாம் மன்னன் அவர். இதுக்கப்புறம் புரோட்டாவெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து நித்யா மேனன் கொடுக்குறாரு. நித்யா மேனன் அவரோடு சேர்ந்து பழகுறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க வர்றாங்க. அதனால ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் விஜய் சேதுபதியோட குடும்பத்தின் முற்கதை, பருத்திவீர சரவணன் ஒரு பெரிய ரவுடி, அவங்க விஜய் சேதுபதியே பெரிய ரவுடியாக இருந்தவர், அவர் தம்பி அதோட பெரிய ரவுடி, பெரிய ரவுடி குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த சம்மந்தம் வேணாம்னு நித்யா மேனனோட அப்பா சொல்கிறாரு. அவங்க அண்ணனும் சொல்கிறோம். ஆனால் நித்யா மேனன் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் விஜய் சேதுபதி நித்யா மேனன் வீட்டுக்கு வந்து அவரை இழுத்துட்டு போய் தாலி கட்டிடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் அவங்களுக்கு முதலாளி மாதிரி இருக்காங்க முதல்ல கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் விஜய் சேதுபதியோட இயல்பான குணம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. எதை எடுத்தாலும் கோபமாக தான் பேசுவார், கத்தி தான் பேசுவார், பயங்கரமான கத்து. அது காது நம்ம அடைச்சிக்கணும் போல இருக்கும், அப்படி ஒரு கத்துறாரு. அவர் கூட பேசி நித்யாவுக்கு அதே மாதிரி டேலண்ட் வந்து அவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கத்தக்கூடாது, மெதுவாக பேசுங்கன்றாங்க. ஆனால் கத்தி தான் பேசுகிறாரு. இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தரும்போது விஜய் சேதுபதியோட தங்கச்சி வந்து உட்காந்துட்டு கல்லாப்பட்டியில் வந்து உட்காந்துட்டு அந்த வாடிக்கையாளருக்கு என்னன்னு பாரு, அங்கே பறிக்க பாருங்க, குழம்பு ஊற்ற, சால்னா ஊற்று, பரோட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ட இலை எடு அப்படி சொல்லி அதிகாரம் பண்ண நித்யா மேனனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க உடனே அவங்க கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விஜய் சேதுபதி பின்னாடியே ஓடி போய் கூப்பிட்டு வர்றாரு. இது தொடர்ந்து ரெகுலராக நடக்குது. வாரம் அவங்க வீட்டுக்கு போக இவர் போய் கூட்டிகிட்டு வர்ற இதே பொழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதிக்கு அவருடைய அம்மாவையும் தங்கச்சியையும் கண்டிக்க தெரியல. அவர் அப்படியே பழகிட்டார். அம்மா ஏமா இது இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒளியா சொல்கிறது தப்பு, இப்படி சொல்லக்கூடாது, அது என் ஒய்ஃபு, அவங்களுக்கு உரிமை இருக்குது, நீ செய்யக்கூடாது தப்பு அப்படி சொல்லறதுக்கு அவருக்கு தெரியல. அப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சில் அவர் இருக்கார். அதனால் தெரியாதனால இந்த பிரச்சனை பெருசாக வளர்ந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருது. ஒரு சின்ன பொய் சொல்கிறாங்க, சும்மா அவளை வம்புழுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. அந்த போய் பெரிய அடித்தட்டியில் வந்து கடைசியாக நித்யா மேனன் அவங்க வீட்டுக்கு பிறந்த விட்டு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது அவங்க நித்யா மேனனோட அப்பா வேணும்னா என்ன பண்ணுறாரு, விஜய் சேதுபதியோட குலதெய்வ கோயிலுக்கு குலதையை கூட்டிகிட்டு வந்து குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாரு, விஜய் சேதுபதியை சொல்லாமையே. இந்த விஷயம் விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சு அவர் அங்கே ஓடி வர்றாரு. கோயிலுக்கு வந்து தகராறு பண்ணுறாரு. எல்லாரும் குழந்தைய தூக்கி அவங்களும் அவங்க தீபா சங்கர் வச்சுக்கிறாங்க. குழந்தைய தரமாட்டான், எங்கள் குழந்தை நாங்கள் தான் வளர்ப்போம், என் கூட குடும்பம் நடத்தவான்னு நித்யா மேனனை கூப்பிட்றாங்க. நித்யா மேனன் வரமாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, வர்றவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க இவங்களுக்காக.
இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது, சாயந்தரம் வரைக்கும் நடக்குது. அது கடைசி பஞ்சாயத்தின் முடிவில் என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் தம்பதிகள் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். இந்த படத்தை அப்படி நான் தலைகீழாக சொல்லியிருக்கேன். முதல் இதிலிருந்து சொல்லலை, ஆனால் பின்னாடி இப்படிலாம் நடக்குது அப்படின்றத சொல்லியாச்சு. ஏன்னா இது குடும்ப படம் தான், சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எப்படி நீங்கள் படத்தை பார்க்க தான் போகிறீங்க நல்லா தெரியும். நான் படம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இது வீடியோவை போடுறேன்னா 2 நாளில் அந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு, சக்ஸஸ் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் தைரியமாக நான் கதையை சொல்லிட்டேன். படத்தில் விஜய் சேதுபதிக்கு இது இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். அவருக்கு இந்த கேரக்டர் ஸ்கெட்சில் வேறு எந்த நடிகரையாவது யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக யாருமே கண்டுக்க சிக்கலை, கண்டிப்பாக முடியல, யாரும் வரலை. ஆனால் அதே சமயம் ஒரு யூத்தான ஒரு விஜய் சேதுபதியும் ஒரு தாடியெல்லாம் வளர்த்து ஒரு முரட்டு சிங்கம் மாதிரி பிள்ளை பத்த பின்னாடி இருக்கிற விஜய் சேதுபதியும் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. அந்த 2க்கு தேவையான கேரக்டர் ஸ்கெட்சுக்கேற்ற நடிப்பை விஜய் சேதுபதி காட்டியிருக்காரு. ஆனாலும் அவர் கத்தி கத்தி பேசுகிறதெல்லாம் நமக்கு டயர்ட் ஆகுது, கேட்டு கேட்டு நமக்கு காது கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் இவ்வளோ கத்துறாரு, எதுக்கு இவ்வளோ கத்துறாரு அப்படின்னா அதுதான் கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படிங்கிறார் டைரக்டர். நான் அப்படி தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறார். நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு முட்டாள்தனமான ஆளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தானே கிடைக்கும். அதனால் படத்தில் அவர் மேலே பரிதாபப்படுறதுக்கு ஒரு சீன் கூட நமக்கு வரலை. அதே மாதிரி நித்யமேனன் மேலேயும் பரிதாபப்படுறதுக்கு நமக்கு ஒரு சீன் கூட இல்லை. ஏன்னா அதுவே ஒரு தத்தி மாதிரி தான் பேசுகிறாங்க. நித்யமேனனோட கேரக்டர் ஸ்கெட்சும் அப்படி தான் இருக்குது. அதுவும் எதுக்குமே புரிஞ்சிக்காமல் அரைகுறை லூசுத்தனமாகவே பேசுகிற மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போ ஒரு அரை லூசு ஒரு முக்கால் லூசு சேர்த்து குடும்பம் நடத்த முடியுமா எந்த வீட்லையாவது? அது குடும்பமே முக்கால் லூசு குடும்பமாக இருக்குது, அந்த குடும்பம் வேறு. அதனால் இது நமக்கு வேறு லெவல் மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நமக்கு காட்டுறாங்க அப்படின்னு கடைசியாக யோகி பாபு ஒரு படத்தில் ஒரு வசனம் வச்சுருக்காரு கடைசி கிளைமாக்ஸில். அந்த கிளைமாக்ஸில் அந்த வசனம் சொல்லலைன்னா அந்த படம் படுத்துருக்கோம். நல்ல வேளை அந்த வசனத்தை சொன்னதுனால தப்பிச்சோம். நம்ம வேற லெவல் மனிதர்களை பற்றி நம்ம பேசுகிறனால நம்ம ஓகே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டு நம்மளும் போயிடலாம். அந்த வகையில் நித்யமேனன் நடிப்பு பிரமாதம். அந்த கேரக்டருக்கு அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க அந்த அம்மா. நிச்சயமாக இந்த படத்துலையும் அவங்க நிறைய விருதுகளை நிச்சயம் பெறுவார்கள். அப்புறம் அடுத்து பருத்திவீரன் சரவணன் அப்பாவை நடித்தவர், அவர் கொஞ்சம் ஒரு குணச்சித்திர நடிப்பை காட்டியிருக்காரு. அவர் வில்லியாக நடித்தவர் 2 பேர், அந்த தீபா சங்கர் அவங்க பொண்ணு ரோஷினியும். அட்டகாசமான வில்லி கேரக்டர் அந்த அம்மாவுக்கு, தீபா சங்கருக்கு. மறுபாடை குத்திக்கிட்டே இருக்கிறது, நொச்சுன்னு அரிச்சிக்கிட்டே இருக்கிறது. அதோட ரோஷினி என்ன பண்ணுறா, அவள் கள்ளப்பட்டியில் உட்காந்துக்கிட்டு நித்யமேனனை வேலை வாங்கி இழுக்கிறான். அது ஒரு வில்லித்தனம், அந்த மாதிரி ஒன்று தனியாக பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நித்யமேனன் வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா பொற்கொடி, ஒரு நல்ல குணச்சித்திர நடிகை. இந்த படத்துலையும் அவ்வப்பொழுது அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற ஒரு நடிப்பாக காட்டியிருக்காங்க. அவங்க அப்பா செம்பர் வினோத்து அவரே முன்னாடி கொலை கொண்டு ஜெயிலுக்கு போனவர் தானா, அதே கடையை அப்புறம் தான் சொல்கிறாங்க. அவர் இப்போ திருந்தி ஒரு தன்னுடைய மகள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல பொறுப்பான தந்தையை நடிச்சிருக்காரு. ஒரு வில்லனா ஆர்கே சுரேஷ், அவர் ஒரு எதுக்காக 2 பேர்த்துக்கு சண்டை அப்படிங்கிறத சொல்லவே இல்லாதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அந்த விரோத தன்மையை வச்சு ஒரு சண்டைக்கெல்லாம் இழுத்து வச்சிருக்கிறாரு ஆர்கே சுரேஷ், அது ஓகே. இன்னொரு பக்கம் அதே கருப்பணசாமி கோயிலில் திருடுறதுக்காக உத்தரவு வாங்க வந்த திருடன் யோகி பாபு, அவர் போட்டு புலம்புறாரு. அப்பா அவருக்கு அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அப்பா திருட போகிறேன் எனக்கு காப்பாற்று அப்படி சொன்னாருன்னா அந்த மரத்தில் இருக்க ஏதாவது பள்ளி கத்தணுமா, பள்ளி கத்துனாதான் கற்பனசாமி உத்தரவு கொடுத்த மாதிரி அர்த்தமா. அந்த பள்ளிக்காக உட்காந்துருந்தவர் கடைசி இவங்க பஞ்சாயத்துக்காக உட்காந்து கடைசி வரைக்கும் கடையை இருக்காரு. அவர் அந்த விஜய் சேதுபதியோருக்கு சித்தப்பா முறை வேணும், காளி வெங்கட் அவர் ஒய்ஃபு மைனாவை சாமி கும்பிட வந்த இடத்துல இவங்க சண்டையில் அவங்கள இடையில புகுந்து அவங்கள ஒரு காமெடி கலாட்டம் பண்ணியிருக்காங்க காளி வெங்கட்டும் மைனாவும். உண்மை அவங்களையும் பாராட்டணும். அப்புறம் அந்த கோயிலுக்கு பஞ்சாயத்துக்கு வர சித்ராலட்சுமணன் டீம், அது ஒரு விதமாக பஞ்சாயத்து பண்ணி கதையை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்களுடைய கேரக்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பாக அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் யாருமே சோட போகல. ஏன்னா பாண்டியராஜ் மிகச்சிறந்த இயக்குனர், படைப்பாற்றல் மிக்கவர், அதில் மிகச்சிறந்த நடிக்க வச்சிருக்காரு. அவர் டெக்னிக்கலாக பார்த்தா ஒளிப்பதிவு சுமார் பிரமாதம். அந்த கோயில் காட்சியை தவிர மீதி எல்லா காட்சிகளிலுமே தரம் அப்படி ஒரு தரமாக இருக்குது. கோயிலில் சுற்றி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு காமெடியை கிரியேட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கேற்றாப்புல உழைச்சிருக்காரு சுகுமார், நிச்சயமாக அவரையும் பாராட்டணும். அப்புறம் இசை சந்தோஷ் நாராயணன், ஒரு மியூசிக் மிட்டாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, செம்ம பாட்டு, அருமையான ஒரு மெலோடி டூயட் சாங்கு. இந்த வருடத்தின் மிக
சிறந்த பாடல் அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இசையும் கொஞ்சம் அடித்து ஆடியிருக்காரு. ஒரு சில இடங்களில் காமெடியை வரவழைக்க தேவையான ஒரு காமெடியையும் ஒரு காமெடி இசையும் இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் பட தொகுப்பாளர் எவ்வளோ நீளத்துக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் 75 நாளில் எடுத்ததை கொண்டு வந்து அப்படியே டேபிளில் போட்டு ஏதோ ஒரு ஊட்டி உருகி ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மணி 40 நிமிஷத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு குறைச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். உண்மையாக அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது கடைசியாக ஒரு சொல்ல வருது, இவங்க கோயிலில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் இல்லை நானும் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இவ திருந்தி போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதோட படத்தை நிறுத்தியிருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்க கைதட்டலோட படத்தை முடிச்சிருக்கலாம். நிஜமாக நம்மளும் சேர்ந்து கைதட்டியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் படத்தை தேவையில்லாமல் இழுத்து அவங்க மறுபடியும் சண்டை போட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு போய் நிஜமாக டைவர்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறமும் மறுபடியும் அதே வீட்டில் இந்த ஊரையும் இந்த ஹோட்டலையும் விட்டு போக மனசு இல்லை அப்படி சொல்லிட்டு அதே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க நித்யா மேனன்னு சொல்லி கதையை கொண்டு போகிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை, அர்த்தமற்ற செயல். இயக்குனர் பாண்டியராஜுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். வேறு வழியே இல்லை, கண்டித்து தான் ஆகணும். மற்றபடி இந்த படம் நம்மை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கான படம் அல்ல, வேறு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிற மனநிலை கொண்ட மனிதர்களுடையது அப்படின்னு யோகி பாபு மூலமாக சொன்னதுனால நம்ம இந்த கதை சரியா தப்பா அப்படிங்கிறது உள்ள இறங்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் கதையை நமக்கு கொடுத்ததே தப்பு இல்லாமல் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அந்த கடைசி கிளைமாக்ஸை மட்டும் மாற்றிருக்கலாமே அப்படிங்கிறது நம்முடைய அபிப்பிராயம். மற்றபடி இந்த படம் கொஞ்சம் விட்டு காமெடியில் கொஞ்சம் வருவதனால் நிச்சயமாக குடும்பத்தோடு நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்க்க வைத்த இயக்குனருக்கும் அவருடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவசியம் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.